பதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை அடியார் பெருமக்களை வணங்கி பெரியவர்களே. இப்ப சில பேர் கேட்கறாங்க, உங்க சாமி தான் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றீங்களே ஐயா, தூண்ல இருப்பாரு துரும்புல இருப்பாருன்னு சொல்றீங்களே, இப்ப எதுக்கு தனியா கோயிலை கட்டிக்கிட்டு பாரு, நீ கோயிலை கட்டி வைக்கிறீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இடிச்சுட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் உங்க கோயிலை இடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, எதுக்கே அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. நாத்தியவாதிகிட்ட பேசினா அப்படித்தான் பேசுவாங்க. அதனாலதான் நம்ம அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நினைக்கிறது. இருந்தாலும் சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில பேச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிருது. அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு திருவுருள் துணையோட ஒரு பதில் சொன்னேன். ஏற்கனவே வாரியார் சாமிகள் சொன்ன பதில் தான். மாடினுடைய உடம்பு முழுக்க பால் கலந்திருந்தாலும் அதனுடைய காம்புல இருந்து கலந்தா தான் பால் கிடைக்கும், கொம்புல கலந்தா கிடைக்காது. காத்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஆனா நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்த உடனே காத்தாடி சுழல விடுவோம். அது அங்க இருந்துதான் நமக்கு காத்து கிடைக்குது. ஏன் எல்லா இடத்துலயும் இருக்குது, நம்ம அதை பண்ணலாம்ல. எல்லா இடத்துலயும் காத்து இருந்ததுன்னா நம்ம வாகனத்துக்கு டீப்புக்குள்ள காத்த செலுத்தினா தான் வாகனம் போகும். அப்ப அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அதை சொன்னா அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்படி ஏத்துக்கிறாத கூட்டம் ஒண்ணு ட்ரெயின்ல அப்படியே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பேச்சு வந்திருக்குது. அந்த பெரியவர்கிட்ட பேச்ச கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெரியவர் பதில் சொல்லிட்டே வந்திருக்கிறாரு. 2 பேரும் நட்பாகி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் அதே பேச்சு தொடர்ந்தது. அப்ப இந்த பெரியவர் கேட்கிறாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு. உடனே அந்த நாத்தியம் பேசினார் இல்லையா, அவரு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொண்டு வந்து ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, நான் உங்களோட தண்ணி தானையா கேட்டேன், எதுக்கு இந்த பாத்திரத்துல கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, என்னையே அது பைத்தியகரத்தனமா இருக்குது, தண்ணி என்ன கையில கொண்டு வந்தா கொடுக்க முடியும், ஒரு பாத்திரம் இருந்தா தனியா கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னாராம். அப்ப அதுக்கு அந்த பெரியவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, இதே போலதான் ஐயா, தெய்வம் எங்கு நிறைந்திருந்தாலும் அதை நின்று வழிபடுவதற்கு கோயில்னு ஒண்ணு வேணும். அதுக்காகத்தான் கோயில்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில்ல சென்று வழிபடுவோம், அதான் நமக்கு முக்கியமானது, அதான் சரியான இடம் அப்படின்னாராம். அந்த நாத்திகர் இவர் கூடவே கோயிலுக்கு போனாராம். அந்த பெரியவர் யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். எளிமையான முறையிலே வலிமையான கருத்துக்களை புரிய வைத்த பெருமானார். அவர் வழியிலே இருந்து அங்காங்கே இருக்கிற கோயில்களிலே சென்று வழிபடுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.